மேம் ஆக்சுவலி என்னோட அடுத்த கொஸ்டினுமே கிட்டத்தட்ட ப்ராடக்ட் சேல்ஸ் ரிலேட்டட் தான். ஏன்னா மேம் அது எப்படி மேம் மார்க்கெட் ரேட்ல வந்து இப்போ ப்ரைஸ் இன்கேஸ் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் அதிகமாகுது, இல்லை வந்து மார்க்கெட்லேயே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நான் கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி மேம் நான் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது? நானும் மார்க்கெட் ரேட்டுக்கு நான் ப்ராடக்ட்டை வைக்கணும், சேம் டைம் ஏற்கனவே அதே கஸ்டமர் கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களே லாஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி மேம் நான் மேனேஜ் பண்ணுறது? ஆக்சுவலாக ஒரு எம்எஸ்எம்எஸ் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டைட் ரோப் தான் நமக்கு. சில சமயம் நம்ம இந்த பக்கம் விழுந்துருவோம், சில சமயம் நம்ம அந்த பக்கம் விழுந்துருவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நம்ம கேர்ஃபுல்லி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து ஒரு டிராயிங் போர்டில் உட்காந்து டிசைட் பண்ணுறதுனால தான் அது பாசிபிள். ஓகே, இல்லாட்டினா வெளியில இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மள நம்மளோட கோட்டோட இந்த பக்கமும் அந்த கோட்டோட அந்த பக்கமும் நம்மள தள்ளிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த கோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற இதில் நம்ம டிசைட் பண்ணணும் நமக்கு எந்த பக்கம் இஸ் மை டார்கெட். நான் I'll explain this to you. சப்போஸ் நம்ம வந்து இப்போ ரா மெட்டீரியல் ஒரு ப்ரைஸிங்கில் வாங்கிட்டு இருக்கோம், சரியா? வாங்கிட்டு இருக்கோம், அதில் நம்ம ஒரு மார்ஜின் ஆட் பண்ணுறோம், நம்மளோட லேபர் ஆட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த கஸ்டமர் நமக்கு வந்து ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து மாதம் நமக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு. இப்போ திடீர்னு ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னோட மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ரெகுலராக பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை டிசிஷன் எடுக்கணும். நான் வந்து அந்த கஸ்டமருக்கு சேம் ப்ரைஸில் கொடுக்கட்டுமா, இல்லை ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கு நான் பில் கொடுக்கட்டுமா? பிகாஸ் ஆஸ் அ கஸ்டமர் அவங்களுக்கும் தெரியும் மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு. அவங்க வந்து ஒன்றும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு, ரைட்? ஸோ தே ஆல்சோ நோ தட் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் யோர் ரா மெட்டீரியல். நீங்கள் அது தட் இஸ் வெரி கிளியர். அது அவங்க வந்து நீ வந்து என்ன சொல்கிறது போய் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் நான் என்ன, வாட் இஸ் மை ஆப்ஜெக்டிவ்? நான் வந்து என்ன பண்ணுறேன், சரி இந்த ப்ரைஸ் வந்து 10% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா சார் நீங்கள் 5% கொடுங்க, நான் 5% என்னோட மார்ஜினில் கட் எடுத்துக்கிறேன் சார். ஓப்பன்லி யூ கேன் டாக். யூ கேன். ஸோ இஃப் யூ ஆர் டாக்கிங் லைக் தட், கஸ்டமருக்கு என்ன தோணும், ஐயோ பாவமே இவனும் ஒரு 5% ஹிட் எடுத்துக்கிறான். ஓகே, ஸோ when I'm giving that kind of value proposition to him, again I'm coming to that same issue. என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கஸ்டமரை வேல்யூ பண்ணுறோம். நீ சார் எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கும் தெரியும் சார், 5% நான் போடுறேன் சார், 5% நீங்கள் போடுங்க. ஸோ 5% எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண கிடைக்கிறதா இல்லையா? ஸோ மார்ஜின்ஸில் நான் கட் எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ அது வந்து தட் இஸ் டு பி இண்டிவிஜுவலி டிஸ்கஸ்ட் வித் த கஸ்டமர். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வரா, ஒன் ஆஃப் கஸ்டமர், ஏன் அவனுக்காக நான் 5% லாஸ் ஐ ஹேவ் டு பேர்? இன்னும் வந்து எனக்கு பைசா டயத்துலையும் கொடுப்பானான்னு தெரியாது. ஸோ வை ஷுட் ஐ கட் மை மார்ஜின்? ஸோ அவனுக்கு வந்து நார்மல் ப்ரைஸ் தான் சொல்லணும். பட் வேர் தேர் ஆர் ரிலேஷன்ஷிப் கஸ்டமர், யூ கேன் டாக் டு தெம். நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு, இந்த மாதிரி சார், இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், இந்த மாதிரி எங்களோட மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆயிருக்கு சார், what is that you want us to do? அந்த மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணினா the customer is also going to listen to you. Why? Because there is an emotional connect with you. That is where I'm trying to say money is not a matter. First you have an emotional, you connect with that person. நீங்க ரெகுலர்லி அந்த பர்சனோட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா he will understand you. நீங்க வந்து என்னைக்கு ஆடிக்கு ஒரு தடவை, ஒரு அமாவாசைக்கு ஒரு தடவை நீங்க அவங்க போய் பேசுனீங்கன்னா they will say, why am I supposed to listen to you? நீ ஏன் பேர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆல்சோ கிரியேட் தட் நர்ச்சரிங். நம்ம கஸ்டமரை ஒரு வாட்டி அக்வயர் பண்ணா அவங்கள நர்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். நர்ச்சர்னா என்ன, ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் ஒரு பர்த்டேக்கு நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணா கூட அவங்களுக்கு தோணும், ஓ உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு வாவ் எஃபெக்ட் நீங்க கொடுக்கலாம். ஒரு சின்ன இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுனால என்ன பண்ண போறோம், அதை நீங்க டேட்டா ரெக்கார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வரும், நீங்க அந்த ரிமைண்டரை அந்த கஸ்டமருக்கு நீங்க பர்த்டே விஷ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மால் ஆக்ஷன். அதுல அந்த பர்சனுக்கு ஒரு உங்கள மேல ஒரு மரியாதை வரும். அண்ட் தட் வில் கிரியேட் மோர் ரிலேஷன்ஷிப். நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டா இந்த பிரைஸ் டிஃபரன்சஸ்லாம் இட் வில் நாட் பி அ கிரேட் இஷ்யூ. பட் அதுல நம்ம வந்து இன்வெஸ்டேட் பண்றதுல ஒரு வாட்டி கஸ்டமரை முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் போறதே இல்லை. சரி நம்ம அடுத்தவனை பார்ப்போம், அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். Once we have got him as a client, none of the MSME owners will again look back to that customer.
அன்டில் அங்க வந்து ஏதோ ஒரு டெலிவரியில ப்ராப்ளம் ஆயிடுத்து, அவங்க ஃபோன் பண்றாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள we don't touch them. அதுக்கப்புறம் once டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் we don't touch him. Yes. Correct. That should not be the case. We should have a system that we constantly talk to them. இப்போ I can give you an example. எங்களோட ஃபவுண்டர் வந்து ஒரு எங்களோட குரு மென்டார் who has mentored me also, he has given an example. Okay. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க he had met somebody in Singapore and அவங்க வந்து ஒரு travel agency, ஓகே, travel agency நடத்துறாங்க. சிங்கப்பூர்ல அவங்களோட ஆஃபீஸ் இருந்தது. அவங்க வந்து நீங்க உங்களோட டிராவல் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி தராங்க. ஓகே, ஒன்ஸ் அவங்களோட சர்வீசஸ் முடிஞ்சிருக்குன்னா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன சென்ட் பாட்டிலோட ஒரு பாக்ஸ் பியூட்டிஃபுல்லி பேக்ட் தே வில் சென்ட் இட் டு யூ. தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ் ஃபார் யோர் டிராவல் அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா வாட் வுட் பி யோர் தாட் ப்ராசஸ்? நம்ம அதை பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் நம்ம அவங்களோட அதோட ஞாபகம் வரும். நம்ம அந்த கம்பெனிஸோட ஞாபகம் நம்ம கண்டிப்பா ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைட் கி இந்த மாதிரி அந்த கஸ்டமரை அவங்க வேல்யூ பண்ணிட்டாங்க. இதுதான் வாட் வி கால் இட் as a wow effect. நீங்க வந்து டெலிவரி பண்ணினதுக்கு அப்புறம் once you have delivered the goods you also have to do this. இதுக்கு ஆஃப்டர் டெலிவரி இத wow effect ன்னு சொல்றது. ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் த குட்ஸ் நீங்க அந்த கஸ்டமருக்கு ஒரு wow effect கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க உள்ள மறக்க மாட்டாங்க. அண்ட் எவ்ரி டைம் whenever there is a need they will come to you. நம்பர் 1. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அந்த கிஃப்ட் அமிச்சிட்டு அவங்க வந்து சின்ன அதுல நோட் போட்டிருந்தாங்க. என்ன நோட் போட்டாங்க? தேங்க்யூ ஃபார் யூசிங் அவர் சர்வீசஸ், கேன் யூ ப்ளீஸ் ரெஃபர் மீ 2 of your friends for us as a customer. முடிஞ்சு போச்சா? ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. நான் ஆப்வியஸ்லி என்ன சொல்றேன், நான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து டிராவல் பண்ணுவோம், நான் வந்து அவங்க டிக்கெட் வந்து உங்களுக்கு த்ரூவே பண்ண சொல்றேன். அந்த மாதிரி அவங்க க்ரோ ஆவாங்க. ஸோ உங்க கஸ்டமர்ஸே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் குட். ஏன்னா பிகாஸ் நீங்க உங்களுக்கு வந்து முதல் இது ஸ்டார்டே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஹஸ் பீன் அட்ரெஸ்ட். நீங்க இப்போ வரும் ப்ரைசிங் தான் பேசணும், அவ்வளோதான். ஏன்னா ப்ராடக்ட் குவாலிட்டியோ ப்ராடக்ட் சர்வீசஸோ எல்லாமே இஸ் ஆல்ரெடி பீன் கிவன். உங்களோட வந்து அங்கே இது என்ன சொல்றது, ரெக்கமெண்டேஷன் ஹஸ் கான் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ரைசிங் இஷ்யூ தான் பேசணும். ஸோ தட் இஸ் வேர் எப்பவுமே நீங்கள் கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் அ ப்ராப்ளம் ஆன் எனி ஆஃப் யுவர் ப்ரைசிங் ப்ராப்ளம்ஸ். பட் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுற விஷயம் அது. இட் இஸ் நாட் தட் கி நான் வந்து இன்னைக்கு திடீர்னு யோசிச்சேன், நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நாளைக்கு விட்டுட்டேன். இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட்லி டன் ஆல்சோ. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நம்ம நினைச்சுட்டு பண்ணினா இட் வில் ரியலி பிரிங் அ லாட் ஆஃப் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அது நமக்கு தெரியாது, நமக்கு எப்படி கஸ்டமர் வந்து நமக்கு குமிஞ்சு விழுவாங்க அது நமக்கு தெரியாது. பட் தட் இஸ் ஹவ் வி கெட் கஸ்டமர்ஸ். ஓகே, so then the pricing difference will not have a great impact. நான் இப்போ சொன்ன போது நீங்க ஒரு 5% ஹிட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, it will also always be appreciated by your customer போக மாட்டாங்க.